புனித மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 38 தொடக்கம் 44 வரை. அக்காலத்தில் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது, மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கலாடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கைப்பட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஒரு ஏழை கைம்பெண் ஒரு கொதிராந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கைப்பட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தினுடைய 32வது வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம். தேவையான அளவு பணம் இருந்தால் அது நம்மை காப்பாற்றும். பகிர்ந்து கொடுக்காமல் தேவைக்கு அதிகமாக பணம் இருந்தால் அதை நாம் காப்பாற்ற வேண்டும். அங்கே நிம்மதியும் எங்களிடத்தில் இருக்காது. ஒரு முறை அன்புமிக்க சகோதரங்களே, ஒரு கப்பல் கடற்கரைக்கு இருந்து சற்று அப்பாலே தூரத்திலே மூழ்கி கொண்டு இருந்தது. கரையில் இருந்த ஒரே ஒரு படகு மட்டும் அதில் இருந்த மக்களை மீட்டு கொண்டு வந்தது. படகோட்டி மிகவும் களைத்து போய், இனிமேல் என்னால் போக இயலாது, ஏறக்குறைய எல்லாரையும் நான் மீட்டு விட்டேன், ஒரே ஒரு மனிதனைத்தான் என்னால் மீட்க முடியவில்லை, எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது, ஆனால் எனக்கு முடியாமல் இருக்கிறது என்று சொன்னான். கடற்கரையில் இருந்தவர்கள் என்ன செய்வதென்று திகைத்து போனார்கள். ஒரு விதவை தாய் மட்டும் தன்னுடைய மூத்த மகனை அங்கே அனுப்ப திட்டமிடுகின்றாள். பலரும் வேண்டாம் என்று தடுத்தார்கள். அவளோ, சில ஆண்டுகளுக்கு முன்பு கடலுக்குள்ளே மீன்பிடிக்க சென்ற எனது இளைய மகன் இன்று வரை திரும்பி வரவில்லை, இருந்தாலும் பரவாயில்லை, நீ போய் அந்த கடலுக்குள்ளே தத்தளித்துக் கொண்டிருக்கிற அந்த மனிதனை மீட்டு கொண்டு வா என்று சொல்லி அந்த விதவை தாய் தன்னுடைய மூத்த மகனை கடலுக்குள்ளே அனுப்புகின்றாள். அவன் கடலுக்குள்ளே போகின்றான். கடலுக்குள்ளே போயிட்டு அவன் மீண்டும் திரும்பி வருகின்ற போது 2 மனிதர்களோடு அவன் வந்து கொண்டு இருக்கின்றான். இவனோடு சேர்த்து 3 மனிதர்கள் அந்த கடலிலே இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எல்லாரும் திகைத்து பார்க்கிறார்கள். இந்த படகோட்டி சொல்லி இருக்கிறான், ஒரே ஒரு மனிதன் மாத்திரம்தான் அங்கே தத்தளித்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி. ஆனால் 2 மனிதர்களை அவன் இழுத்து கொண்டு நீந்தி கொண்டு அந்த கரையை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறான். அன்புமிக்க சகோதரங்களே, இந்த விதவை தாய் அதை கூர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறாள். அங்கே பார்த்த போது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கடலிலே காணாமல் போன இளைய மகனையும் சேர்த்து கொண்டு அந்த மூத்த மகன் நீந்தி கொண்டு கரை சேர்ந்திருக்கிறான். அவன் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றிருக்கிறான். அங்கே அவன் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்த போது பெரிய தூரத்திலே அவன் இருந்திருக்கிறான். அங்கே அந்த படகை சேர்ந்தவர்கள் அவனை காப்பாற்றி அந்த படகிலேயே அவன் இத்தனை ஆண்டுகளாக வேலை செய்து கொண்டிருந்திருக்கிறான். இப்போது அந்த படகு சிக்கி புயலுக்குள்ளே சிக்கி அந்த படகு தத்தளித்து கொண்டிருந்த போது அங்கே இருந்து அந்த இளைய மகனையும் இழுத்து கொண்டு இந்த மூத்த மகன் வந்து சேர்ந்திருக்கிறான். அன்புமிக்க சகோதரங்களே, அந்த விதவை தாய் மகிழ்ச்சி அடைகின்றாள். பயங்கரமான ஆபத்துக்கள் துன்பங்கள் இருந்தாலும் மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற மன தெளிவோடு இந்த தாய் தன்னுடைய மூத்த மகனை அனுப்பிய போது அவன் அங்கே சென்று கடலுக்குள்ளே இருந்து 2 மனிதர்களை கொண்டு வருகின்றான். அந்த 2 மனிதர்களுக்குள்ளே ஒரு மனிதன் அவனுடைய சகோதரன் என்பதை அவள் உணர்ந்து கொள்ளுகிறாள். அன்புமிக்க சகோதரங்களே, தனது தேவைக்கு போக மீதியானதை கொடுப்பது என்கின்ற நோக்கிலே வாழும் மனிதர்கள் மத்தியிலே
தன்னிடம் இருப்பதை முழுவதையுமே இறைவனுக்கு கொடுக்க விதவை பெண்ணினுடைய அந்த செயல் வியப்பாக அமைகின்றது. இயேசுவினுடைய பார்வையிலே பாராட்டுக்குரியதாகவும் அது அமைந்திருக்கிறது. இந்த பொதுக்காலத்தினுடைய 32வது வாரத்தில் அன்புமிக்க சோதரர்கள், இந்த முதலாவது வாசகம் தெளிவாக எங்களுக்கு சொல்லுகிறது. இதற்கு தெளிவான ஒரு விளக்கத்தையும் அது தந்து கொண்டிருக்கிறது. புற இனத்து ஏழை கைம்பெண் எலியாவை சந்திக்கின்றார். இந்த எலியா இந்த புற இனத்து ஏழை கைம்பெண்ணை சந்திக்கின்றார். எப்படி அன்புமிக்க சோதரங்களே, ஒரு புற இனத்து மகளை இந்த எலியா சந்திக்கின்றார். அவரிடத்தில் அப்பம் சுடுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றார். அவர் அப்பம் கொடுக்கிறார். இந்த பானையில் இருந்து அந்த மாவும் குறையவில்லை, கலையத்தில் இருந்து அந்த எண்ணெயும் குறையவில்லை. அந்த பஞ்ச காலம் முழுவதும் அந்த ஏழை கைம்பெண் வாழுகின்றாள். இந்த இறை அடியாருக்கும் இந்த உணவை கொடுக்கின்றாள். அன்புமிக்க சோதரங்களே, ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், இவர்கள் மத்தியிலே ஆண்டவர் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒன்று நாங்கள் இறைவனுக்கு கொடுக்கின்ற காணிக்கை, மற்றது இறை அடியாருக்கு கொடுக்கின்ற காணிக்கை. இறைவனுக்கு கொடுக்கின்ற காணிக்கை அது வல்லமை உள்ளதாக மாறுவதற்கு காரணம் அன்புமிக்க சோதரங்களே, இறைவனை பின்பற்றி நடக்கின்ற பிள்ளைகளுக்கும் இந்த ஏழை கைம்பெண் எலியா என்கின்ற இறைவாக்கினருக்கு அந்த உணவை கொடுக்கின்றாள். அங்கே அவள் வாழ்வை பெற்றுக்கொள்ளுகின்றாள் என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்க முடியும். இன்றைய முதலாவது வாசகத்திலே இந்த புற இனத்து விதவைக்கு பஞ்சமில்லாத சூழலை உருவாக்கி தருகின்றது இறைவனுடைய வல்லமை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்றுமில்லாத இந்த விதவை இறைவாக்கினர் வழியாக வெளிப்படுகின்ற ஆண்டவருடைய குரலை கேட்டு அவள் நம்பிக்கையோடு செயல்படுகிறாள். எனவேதான் பஞ்சகாலம் நீங்கும் வரை அவள் பானையிலே மாவு தீரவும் இல்லை, கலையத்திலே உள்ள எண்ணெயும் குறையவில்லை என்று 1 அரசர் புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கலாம். இந்த 2 விதவை பெண்களும் இறைவனுடைய மீட்பு திட்டத்திலே அவர்கள் மிகவும் முக்கியமான குறியீடுகளாக மாறுகிறார்கள். இறைவனுடைய இதயம் எப்போதும் ஏழைகள், விதவைகள் பக்கமே சார்ந்துள்ளது என்பதை நமக்கு விவிலியம் தெளிவாக்குகிறது. அன்புமிக்க சகோதரங்களே, காணிக்க செலுத்திய விதவையினுடைய இதயத்திலே எந்த கவலையும் எந்த தயக்கமும் இருக்கவில்லை. அவளது இதயம் இறையன்பால் நிரம்பி இருந்தது என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். தன்னுடைய பிழைப்புக்காக வைத்திருந்த அனைத்தையுமே அவள் போட்டுவிட்டாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். தன்னுடைய சொத்தாக விளங்கிய இந்த 2 சொப்பு காசுகளையும் அவள் கடவுளுக்கு கொடுக்கின்றாள். இயேசுவினுடைய பாராட்டையும் அவரது இதயத்தில் நிரந்தர இடத்தையும் அவள் பெற்றுக்கொள்ளுகின்றாள் என்று நாங்கள் துணிவுபட கூறிக்கொள்ள முடியும். ஆண்டவருக்கு கொடுப்பது நமது நன்றி உணர்வையும் மீண்டும் நமக்கு கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அடுத்த வேளை உணவு கிடைக்குமா கிடைக்காதா என்று தெரியாத நிலையிலே ஆண்டவரின் மேல் பாரத்தை போட்டுவிட்டு ஓலை குடிசையிலே அமர்ந்து உறங்கும் ஏழையின் மனதிலே இருக்கின்ற அமைதியும் நிம்மதியும் மாடி வீட்டிலே பஞ்சுமெத்தையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு கிடைப்பதில்லை அன்புமிக்க சகோதரங்களே என்பது யதார்த்தமான உண்மை. ஆலயத்திலே பணக்காரர்கள் போட்ட பண முடிச்சுக்கள் எல்லாம் விளம்பரம் தேடுகின்றதாக மாறுகிறது. விளம்பரம் தேடாத அந்த செப்பு காசுகள் தான், விதவையினுடைய காணிக்கை தான், அது ஆண்டவருக்கு உகந்ததாக மாறுகிறது என்பதை இன்றைய நாளிலே நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புமிக்க சகோதரங்களே, நன்றி உணர்வு மிக்கவர்களாக நாங்கள் இறைவனுக்கு கொடுக்கின்ற அந்த உன்னதமான செயல் அது வாழ்வினுடைய பாடமாக மாறுவதை நாங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே ஏராளமான இடங்களிலே நாங்கள் பார்க்க முடியும். காணிக்கை பற்றி விவிலியம் பல இடங்களிலே சொல்லுகின்றது. காயினை விட ஆபேல் தன்னுடைய மந்தையில் இருந்து சிறந்ததையும் கொழுத்த ஆட்டினையும் எடுத்து கொடுத்தான் என்பதை பார்க்கிறோம். அது கடவுள் முன்னிலையிலே ஏற்புடைய செயலாக மாறுகிறது என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்க முடியும். தனது வீடு, தனது நாடு, தனது மக்கள் இவைகளை விட்டுவிட்டு எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவர் சொல்லுகின்ற கட்டளைக்கு அடிபணிந்து நடந்து தன்னுடைய மகனை கூட பலியிட துணிந்த அந்த ஆபிரகாமினுடைய அந்த காணிக்கையினுடைய வல்லமை அன்புமிக்க சகோதரங்களே இன்று விசுவாசத்தின் தந்தையாக அவர் போற்றப்படுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. வாழ்வின் செயல்பாடுகளிலே தாழ்மையான உள்ளமும் சிறந்த காணிக்கையாக மாறுகிறது என்பதையும் இன்றைய நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருக்கு உகந்த காணிக்கை எப்படி மாறுகிறது? ஆண்டவர் எங்களோடு எப்போதுமே நிறைவான விதத்திலே வல்லமையோடு செயலாற்றி கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும். அது எப்போதும் அன்புமிக்க சகோதரங்களே, ஆண்டவர் எங்கள் பக்கம் இருக்கிறார். அவரை நாங்கள் சார்ந்து வாழுகின்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும். இன்றைய நாளில் அன்புமிக்க சகோதரங்களே, நாங்கள் எதை கொடுக்கிறோம்? எங்களிடம் ஏராளமாக இருப்பதிலே
நாங்கள் மிச்சமாக இருப்பதை கொடுக்கிறோமா அல்லது நாங்கள் முழுவதுமாக கொடுக்கிறோமா எங்களை என்பதுதான் இன்றைக்கு ஒரு கேள்வியாக இருக்கிறது. நாங்கள் பொருள், பணம், சொத்துக்கள், செல்வங்கள் இவற்றையெல்லாம் நாங்கள் பகிர்ந்து கொடுக்கிறோம். அளவுக்கு மீறி உனக்கு இருக்கின்ற எதுவும் அது பாவத்திற்கு உன்னை இட்டு செல்லும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளில் அன்பு மிக்க சகோதரங்களே, பெரிய பகட்டோடும் பணத்தோடும் செல்வத்தோடும் செருக்கோடும் புகழோடும் பதவியோடும் பட்டத்தோடும் எத்தனையோ மனிதர்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவைதான் எங்களுடைய பெருமைகள் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. மாறாக நன்றி உணர்வோடு ஆண்டவருக்கு செலுத்துகின்ற காணிக்கை, நன்றி உணர்வோடு ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கின்ற உதவி, நன்றி உணர்வோடு மற்ற மனிதர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம், இவற்றையெல்லாம் நாங்கள் எப்போது பெற்றுக்கொள்ளுகிறோமோ அப்போது ஆண்டவருக்கு நாங்கள் உகந்தவர்களாக மாற முடியும் என்பதை இன்று நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுகிறோம். எனவே அன்புமிக்க சகோதரர்களே, ஒரு அருமையான நாள். இந்த நாளிலே நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார். தேவையிலே உணர்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாட்களில் எல்லாம் அன்புமிக்க சகோதரங்களே, எத்தனையோ பிள்ளைகள் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த பயங்கரமான நோயினுடைய தாக்கத்தினாலே எத்தனையோ பிள்ளைகள் அன்றாடம் உணவில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் பக்கத்து வீட்டிலே உலை வைக்க முடியாமல் எத்தனையோ பிள்ளைகள் தவித்து கொண்டிருக்கிற போது நாங்கள் களியாட்டத்திலும் குடிவரையிலும் வாழ்ந்து கொண்டிருப்போம். இதெல்லாம் அன்புமிக்க சகோதரங்களே, கிறிஸ்தவத்திற்கோ உன்னதமான கடவுளினுடைய வல்லமைக்கு ஒவ்வாத காரியமாக மாறுகிறது. எனவே சிறப்பான விதத்திலே நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். பல நேரங்களிலே அன்புமிக்க சகோதரங்களே, எங்கள் கைகளை நாங்கள் நீட்ட மறந்திருக்கிறோம். பல நேரங்களிலே அன்புமிக்க சகோதரங்களே, ஏழை எளியவர்களை தேடி எங்களுடைய கால் தடங்களை நகர்த்த மறந்திருக்கிறோம். பல நேரங்களிலே இந்த ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், விதவைகளை பார்ப்பதற்கு எங்களுடைய கண்களை நாங்கள் திருப்பாமல் இருந்திருக்கிறோம். இந்த பாவங்களுக்காக நாங்கள் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, நாங்கள் கொடுக்கின்ற மனத்தை எங்களுக்கு தாரும் என்று கேட்போம். நாங்கள் கொடுக்கின்ற மனம் எங்களுக்கு இருக்கிற போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அளவுக்கு அதிகமாக எங்கள் மத்தியிலே அது செயலாற்றும் என்பதையும் இன்றைய நாளிலே நாங்கள் புரிந்து கொள்ளுவோம். எனவே அன்புமிக்க சகோதரங்களே, கைகளை நீட்டுவோம், கால் தடங்களை பதிப்போம், கண்களை அகல விரிப்போம். ஏழை எளியவர்கள், அனாதைகள், ஆதரவற்றவர்கள் எல்லாரையும் நாங்கள் பார்ப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கருணை கூற வேண்டும் என்று இன்றைய நாளிலே நாங்கள் சிறப்பாகவும் சபிப்போம். முடிந்த அளவுக்கு அன்புமிக்க சகோதரங்களே, எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். ஆண்டவருடைய வல்லமை எங்களோடு இருக்க வேண்டும் என்று தொடர்ந்தும் நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். அவருடைய ஆசீர்வாதம் எங்களோடும் எங்களுடைய குடும்பங்களோடும் நிறைவாக இருக்க ஆண்டவர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்றும் நெறிப்படுத்த வேண்டும் என்றும் தொடர்ந்தும் ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். ஆமேன். உங்கள் கொல்லிமேரி தொலைக்காட்சியில் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.